வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு. இந்த கருவாட்டை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். அலசி கொஞ்சம் போல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 2 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா ஊறி நல்லா வாஷ் பண்ணி 2 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? நல்லா பொடி பொடியாக நல்லா ஆனியனை வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா 2 தக்காளியை நல்லா வலுவலுன்னு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாப்பொடி 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்றது பார்க்கலாம். அடுப்பில் வடை சட்டியை நல்லா வச்சுக்கோங்க. அதில் ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆயில் நிறையா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, அப்போ அதை நான் கடுகு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து கடுகு தெரியல, இந்த கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா கடிச்சதும் கருவேப்பிலை போடணும். சின்ன வெங்காயத்தை போடணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணிடுங்க. ஆனியன் தான் வந்து கருவாட்டு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறது. ஓகே, இப்போ நல்லா ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சில்லி பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே நல்ல ஸ்மெல் வரும். பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லா வரும். இப்போ நம்ம தக்காளி இப்போ மஞ்சத்தூள், அடுத்து குழம்பு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டுறேன். இப்போது உப்பு வந்து நம்ம கருவாட்டிலேயே ஆல்ரெடி உப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து தேவையான அளவு நம்ம குழம்புக்கு நம்ம எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு தேவையான உப்பு லைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கருவாடை இதில் போட்டுறோம்.
கொஞ்சமாக இந்த கருவாடு வேகிற அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் கட்டியிருக்கா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.